விவசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. வந்து இந்த கூட்டுக்கீரை கீரை வகைகளை நம்ம எத்தனையோ ரெசிபிஸ் பண்ணுறோம். வந்து இந்த கூட்டுக்கீரையில் இன்றைக்கி நான் வந்து புளி போட்டு ஒரு கடையல் பண்ண போகிறேன். இந்த பாருங்களேன், நம்ம கீரையை போட்டுக்கிட்டோம், கொஞ்சமாக புளி போட்டுக்கிட்டோம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டோம், தக்காளி ஒரு 5 தக்காளி 6 தக்காளி கூட போட்டுக்கலாம். ஆல்ரெடி கூட்டுக்கீரையே டேஸ்ட்டுங்க. அதோட நம்ம இப்போ தக்காளி வந்து நமக்கு கூடுதலான சுவையை கொடுக்கும். தண்ணி ஊற்றிட்டோம், காஞ்ச மிளகாய் போட்டுட்டோம், புளி போட்டுட்டோம், இந்த உப்பும் போட்டுட்டோம். இது இப்போ வேகட்டும். நம்ம வந்து இதை கடைஞ்சிட்டு வந்து வடகம் தாளிக்கணும். வேகட்டுங்க, நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிண்ணத்தில் எடுத்து ஊற்றி மிக்சியில் அடிச்சிட்டு வர போகிறோம். அடிச்சிட்டு வந்து நம்ம வடகம் தாளித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம இந்த புளி போட்டு வேக வச்சு கீரையை கொண்டு போனோம் இல்லைங்களா, அதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நல்லா கட் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தான் நல்லெண்ணெய் போடணும். அதுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோ. இந்த வடகம் நம்ம இந்த வடகத்தை ஊற்றிட்டோம். அவ்வளோதான். இது இப்போது அந்த கீரை எல்லாம் பண்ணி தாளிப்பு போட்டாச்சு. இப்போ அப்படியே சுட சுட சாதம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு இந்த புளி போட்ட கீரையை போட்டு சாப்பிட்டோன்னா மொத்த கீரை எனக்கு தான் வேணும், வேறு யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவில் அது அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. வாய்க்கு உணக்கையாக இருக்கும், நல்லா இருக்குங்க. இந்தாங்க பார்த்துட்டிங்களா? ஓகேங்க, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோமா? நான் சொன்னதெல்லாம் குறைச்சல், அதிகமான அளவில் அது ருசி அப்படி ஒரு ருசியாக இருக்குதுங்க. நீங்கள் இந்த கீரை இதை வந்து அரைக்கீரையில் பண்ணலாம், பாலக்கில் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே குமுட்டுக்கீரை கிடைச்சதுனால நம்ம தோட்டத்தில் வந்து கொண்டு வந்து குமுட்டுக்கீரையில் பண்ணியிருக்கோம். அரைக்கீரையிலையும் பாலக்கிலையும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், அதே டேஸ்ட் இருக்கும். ஓகேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கங்க.